ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசலா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துல அது எப்படின்னா பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போகிறாரு. ஆனால் துலா ராசிக்காரங்க வாங்குறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி வந்து இவ்வளோ நாளாக கொஞ்சம் வக்ரத்தில் இருந்தார். கைக்கு வந்தது அப்படியே தட்டி அல்லது தடைகள் ஏற்பட்டு அப்படி நின்றுட்டுருக்கும் இல்லையா, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது. சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது. தொழில் மூலியமாக நல்லா நிரந்தர வருமானம், தொழில் மூலியமாக நல்ல வருமானம், லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் மற்ற டைமை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குது. தொழில் மூலியமாக பார்ட்னர்ஷிப்போ இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான காலகட்டம் இது இருக்குது. புதுசாக பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து அவங்க விலகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வந்து அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள், தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னா காற்று ராசி அப்படிங்கிறதுனால அந்த அலைச்சலுக்கு வந்து நீங்கள் சளைக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இன்டர்வியூ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உடனடியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு உண்டான நல்ல பலன்களை கொடுக்காம போக மாட்டார். ரொம்ப அருமையான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. திருமண பிராப்தம் உடனடியாக நிறைவேற போகுது. இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இது தள்ளி அது தட்டி போயிருக்கும் அல்லது அப்படியே தேங்கி கிடந்த மாதிரி இருக்கும். இப்போ சனியோடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அது இல்லாமல் அவர் என்னென்னா 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதாவது காதலில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட அவர் வந்து என்னென்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி அது வந்து திருமணத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் ஆர்வங்கள் குறையும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துட்டால் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நல்லபடியாக வெளியில் வர முடியும். முடித்த உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சில பேருக்குலாம் வந்து யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல பொற்காலமான டைமு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக படித்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 4 கூடையவர் தான் 5ஆம் இடத்துல இருக்காரு. பதவிங்கிறது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாகவே உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உறுதியாக பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கவனம் வந்து சிதறல் ஏற்படும். ஸோ அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து புத்திர பாக்கியம் உறுதியாக, சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பேபிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்காக போயிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இந்த காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நன்மை, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வருங்க. திடீர்னு திருமண பிராப்தம் நான் சொன்னேன் இல்லையா, திருமணம் ஆல்ரெடி ஆனவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கும் இருக்குது, அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து தொழிலுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. துளாராசிக்காரங்களுக்கு 2 குடும்பஸ்தானம், 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக வந்து நீங்கள் டைம் ஒதுக்க மாட்டீங்க. அது வந்து 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு போய் செவ்வாய் நீச்சமாகிறார். 2 7 கூடையவர் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார் செவ்வாய் இல்லையா. அது எப்போவுமே என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ராசியோடைய சிம்பிள் என்ன அப்படின்னா தராசு வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ வந்து உங்களோட உத்தியோகம், தொழில், அதே மாதிரி குடும்பம் 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தலைவலியாகவே உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக முக்கியமாக இது ஆண்களுக்கு
தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை தொழில்னு அலைஞ்சிட்ருக்க அந்த டைமில் குடும்பத்தை பார்த்துக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்பங்கிறது நல்லபடியாக போகும். இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடியும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. துலா ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. சனி வந்து பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார். அதாவது எக்கனாமிக்கலாக அவர் வந்து நிறைய growth கொடுப்பாரு. சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருவார். ஏன்னா அவர் வந்து இயற்கையாக அசுபர் இல்லையா? உங்களுடைய ராசிக்கு அவர் சுபராக இருந்தாலும் அவர் இயற்கை அசுபருங்கிறனால ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அவர் பண்ணுவார். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி காக்கணும், அனுசரித்து போகணும், சாரிங்கிற ஒரு வார்த்தை கேட்கணும். துளாராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேச்சு திறமை அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணிங்க அப்படின்னாலே இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற ராசிகள் எதுக்குமே அந்த அமைப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல லாபம், உத்தியோகம் மூலிமா நல்ல இன்கம், இது எல்லாமே உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில் இதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது கணவன்கிட்டயோ அல்லது உங்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்கிட்டயோ பேரண்ட்ஸ்கிட்டயோ கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும். நீங்கள் பழகக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பல நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும். அவங்க உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப உத்தமம். இந்த காலகட்டங்களில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளாராசிக்கு எப்போவுமே 2-7 கூடியவர் நீச்சம் நீச்சம் நீச்சம். 10ஆம் இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக டக்குன்னு லவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் செலக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களுக்கு உண்டான பிராப்தம் தன்னால் தேடி வரும். அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி உறுதியாக உண்டு. அதே மாதிரி இடம் உண்டான அமைப்புகள் இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இதை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பெரிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட்டே ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சந்தான பிராப்தம் ஆல்ரெடி சொல்லிட்டு சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. அதுக்கு குலதெய்வ வழிபாடு உறுதியாக நீங்கள் பண்ணணும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இது சூப்பரான டைமு. தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள், அதாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா உங்களுக்கு முன்னாடி 2 சீனியர்கள் இருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸோ ஏதோ வேறு ஒரு விஷயத்தினால இதாகி 3rd இருக்கிற உங்களுக்கு தானாக தேடி வரும். உங்களால் நம்பவே முடியாது. சனி கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த நினச்சிட்டாருன்னா எப்படி வேணால் கொடுப்பாரு. அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. பெரிய லெவலில் உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய பேர் புகழெல்லாம் பெரிய லெவலில் ஆகும். தலைமையிடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பேர் புகழ்லாம் இருக்கும். மக்களுடைய ஆதரவு, பாராட்டுகள் கிடைக்கும். பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபுல்லான வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இது ஒரு முதல் படின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியாக
அமையும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் இடத்துலேருந்து நிறைய நல்ல பலன்களும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறாரு. நிறைய புனித பயணங்கள் மேற்கொள்கிறது, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குறாருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.